சுவாமிக்கு பயம். ஏன்னா சுவாமி யாரையும் வர வேணான்னு கைட்டு விட்டுட்டே இருக்காரு. அப்புறம் வான்னு அழிச்சுட்டு இருக்காரு. இப்ப லட்சுமண சுவாமியும் சீதையும். இந்த லட்சுமண சுவாமி அவருடைய அம்மா சுமித்ரேட்ட அனுமதி வாங்கணும். போனா எங்க தன்னுடைய அம்மா போகக்கூடாதுன்னு சொல்லிடுவாளோன்னு மனசுல ஒரு எண்ணம் ஓடிட்டே இருக்கு. பார்த்தார், பட்டுன்னு போய் சுமித்ரா காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி, அம்மா நான் ராமனோடு சேர்ந்து கைங்கரியத்திற்காக காட்டுக்கு போறேங்கிறா. என்ன சொல்லுவாளோ பதில் சொல்லுவாளோன்னு காத்துன்னு அப்படி சுவாமி பார்க்கிறார் லட்சுமண சுவாமி. சிருஷ்டஸ்துவம் வனவாசாய ஸ்வனுரக்தா சுகிருத்வனே ராமே பிரமாதம் பிரமாதம் மா கரிஷி புத்திரம் பர்த்தரி கச்சதி. உடனே அந்த பதிவிரதையான சுமித்ர சொல்றா, அவன் ஞானவதி. அவ சொல்றா, நான் போலாமான்னு அனுமதி கேட்காதுரா, போ. நான் எதற்காக உன்னை பெத்தேன் அப்படின்னா, இந்த தசரதனுக்கு புத்திரபாக்கியம் இல்லாத காலத்துல அவன் யஜ்யம் பண்ண போறான். 60,000 வருஷம் கழிச்சு பிறக்க போறது இந்த குழந்தை. அப்படி மூத்த பட்ட மகிழ்ச்சியான கௌசல்யக்கு ராமன்கிற ஒரு குழந்தை பிறக்க போறது. பிறந்து நீங்கெல்லாம் வளர்ந்த பிறகு கைகேயி அம்மா மஞ்சையினால 2 வரத்தை வாங்க போறா. அதுல ஒரு வரன் பரத பட்டாபிஷேகம், மற்றொரு வரன் ராமன் காடு செல்லுதல். அதுல சுவாமி விரதத்தை தர்மத்தை அனுஷ்டிக்கிற பொருட்டு சுவாமி காட்டுக்கு போக போறார். போற காலத்துல அந்த காட்டுல இருக்கும்போது ராமருக்கு சிஸ்ரூஷம் பண்றதுக்காகவே ஒன்னு நான் பெத்தேன்டா, ஓடுந்தாள காட்டுக்கு. அதற்காக தான் நான் உன்னை பெற்றிருக்கேன். சிருஷ்டத்துவம் வனவாசஸ்ய, உன்னை பெத்ததே அதற்காக தான். அந்த பிரபுவுக்கு கைங்கரியம் பண்ணலாம். உன்னை நான் பெத்தேன், நீ கிளம்பி காட்டுக்கு போன்னு சொல்ல அனுமதி கொடுத்தா. இதெல்லாம் முன்னாடியே தெரியும் சுமித்ரைக்கு நடக்க போறதுன்னு. கிளம்பி போறா. கிளம்பி போடா லக்ஷ்மணான்னு சொல்லி அனுப்பி வைக்கிற ஆசீர்வாதம் பண்ணி. அதற்கு மேல நீ எப்படி சிசுரூஷ பண்ணணும்னா, ராமம் தசரதம் வேதி, இந்த நாட்டை விட்டு நீ இப்ப போறலா ராமரோட, உன் மனசுல என்ன எண்ணம் இருக்கணும்னா, ராமம் தசரதம் வேதி மாம்பேதி ஜனகாத்மஜாம் அயோத்தியாமடவீம் வேத்தி வித்தி கச்சதா தயதா சுகம். காட்டிலேருந்து இப்ப நாட்டை விட்டு கிளம்பினேன்னா உனக்கு அம்மா நான் கிடையாது, தசரதன் அப்பா கிடையாது. யார் அப்புறம் அம்மா அப்பா எல்லாம் யாருன்னா, ராமம் தசரதம் வித்தி, உன்னுடைய அப்பா ராமன் தான் உனக்கு. மாம் வித்தி ஜனகாத்மஜாம், சுமித்ரா ஸ்தானம் யாருன்னா உன்னுடைய மன்னியான சீதாதேவி தான் உனக்கு அம்மா ஸ்தானம். நாடு அயோத்திய ஸ்தானத்துல எதை சொன்னா சுமித்ரன்னா, அயோத்தியா மடவீம் வித்தி, இந்த காடே உனக்கு அயோத்தியா. ராமர் எங்க இருக்காரோ அதனால அவர் கூடயே போ. கச்சதா தயதா சுகம், காடே அயோத்தி, அதனால் நீ அவர் கூடயே போ, அவர் கூடயே இரு, சேவை பண்ணிட்டு அப்படியே இருன்னா. சுமித்ரா சொல்லிவிட்டா, எனக்கு ஒரு செய்தி காதுல விழுந்தா போறோம். என்ன ஒரு செய்தின்னா, இந்த சரீரத்தை காக்கிறதுக்காக தான் உன்னை நான் பெற்றிருக்கேன். இந்த ராமனை காக்கிறதுக்காக தான் உன்னை நான் பெற்றிருக்கேன். ஒருவேளை காட்டுல ரட்சணை பண்ண உன்னை கூட அனுப்புறேன். ஒருவேளை அந்த ராமனுக்கு காட்டுல ஏதாவது ஒரு தொந்தரவோ ஹானியோ உயிருக்கு ஆபத்தோ வந்ததுன்னா அந்த சமயத்துல நீ முன்னாடி இருந்து அவரை காப்பாத்தணும். இந்த செய்தி எனக்கு அப்புறம் காதுல விழுந்தா போதும். என்ன கேட்கணும், என் காதுல என்ன வரணும்னா, ராமரை காப்பாத்த போன இந்த லக்ஷ்மணன் ஜீவனை விட்டான்னு செய்தி கேட்டா கூட போரும் எனக்கு. அந்த சந்தோஷமே எனக்கு போரும். அதனால அவரை காக்கிறதுக்காக தான் உன்னை பெத்தே நீ காட்டுக்கு போன்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வைக்க சுவாமி அங்கேருந்து கிளம்புறார். வசிஷ்டர் என்ன பண்றார், சுமந்திரனை கூப்பிட்டு ரதத்துல ஏத்தி கொண்டு போய் இவாளை அந்த கங்கக்கரையில விட சொல்ல, ரத்தமும் கிளம்புறது. ஜனங்கள்லாம் கதற ஆரம்பிச்சுட்டான். ஏன்னா முதல் நாள் ராத்திரி பர்யந்தம் ராமபட்டாபிஷேகம் ராமராஜ்யம்னு சொல்லிட்டு இருந்த ஜனங்களுக்கு அந்த ஒரு ராத்திரியில எல்லாம் மாறி பரத பட்டாபிஷேகம்னு செய்தி காதுல விழுறது. ராமர் காட்டுக்கு போறாருன்னு அந்த ஜனங்கள்லாம் கதறி அழறா. என்ன ராமன்கிட்ட பிராணனை காட்டிலும் அபிமானம் உடையவா அழறா. ரதம் கிளம்பி சுவாமி அழைச்சிட்டு போறது. தசரதன் போகாத, ரதத்தை நிறுத்து சுமந்திரான்னு கத்துற. ராமர் சொன்னார், அப்பா சொன்னது எனக்கு காதல விழல, நில்லுடாராமா போகாதராராமான்னு கத்துறார். சுமந்திரன் அப்பா நிக்க சொல்றாரே, நிறுத்தட்டுமான்னா வண்டியை விடுவிட்டார் சுவாமி. என் அப்பா சொல்றது எனக்கு காதல வராது, காதல விழாது. சுவாமி என்ன அப்பா சொல்றத கேட்கலையோன்னா, அப்பா சொல்றத கேட்கறதுக்கு உண்டான சமயம் இது கிடையாது. மணி ஆயிடுத்து, காட்டு கிளம்பணும், தர்மத்தை பரிபாலனம் பண்ணணும், காட்டுக்கு போகணுங்கிறது மட்டும்தான் இப்ப சிந்தனையில இருக்கு. கிளம்பிட்டார் சுவாமி.
சுவாமி போறார், பின்னாடியே ஜனங்கள், அயோத்தி ஜனங்கள் அத்தனையும் வீடு வாசல் விட்டு சுவாமி பின்னாடியே கதறிண்டு போறா. அந்த கங்கை கரை வந்தோன்னு எல்லாரும் ரதத்துக்கு கங்கையை கடக்க விட மாட்டேங்கிறா. எல்லாரும் படுத்துட்டு சுவாமிய வண்டியை விட்டு ரத்தத்தை விட்டு இறங்க விட மாட்டேங்கிறா. கங்கையை கடக்கவும் விட மாட்டேங்கிறா. அங்க இருக்கிற ஸ்திதி எப்படி இருக்குன்னா, நாக்னிஹோத்ரான்ய நாபஜன்னே கிருகமேதினா அகுர்வண்ண பிரஜா காரியம் சூரியஸ்சாந்தரதீயத விசர்ஜன் கவலாநாகாः गावो वत्सान्न पाययन् पुत्रं प्रथमजं लब्ध्वा जननी वाभ्यनन्दत. பாகவதத்துல சொல்லும் போது சொல்றார், சுவாமி என்ன பண்றார், இந்த கோபிகளுக்கு பரமானுகிரகம் பண்ணணும்னு மனசுல தீர்மானம் பண்றார். வேணுகானம் பண்ற காலத்திலேயே அவருக்கு என்ன சங்கல்பம்னா, இந்த கோபிகள் மட்டும் வரணுங்கிற எண்ணம். வேணுகானம் யாருக்கு கேட்டதுன்னா, சுவாமி யார சங்கல்பம் பண்ணாரோ அவளுக்கு மட்டும்தான் வேணுகானம் கேட்கறது. அந்த கோபிகள்லாம் கிளம்பி வரா. ஏன்னா சுவாமி சங்கல்பிச்சதுனாலதான் அவ காதல விழுறது. ராத்திரி வேலையில சந்திரனை நிறுத்திவிட்டார் சுவாமி, வேணுகானம் பண்றார். கோபிகள்லாம் காதல விழுறது. உடனே அந்த ஆத்த விட்டுட்டு கிளம்ப நினைக்கிறா. எந்தெந்த அவசரத்துல இருக்கான்னா, சுவாமி இந்த குரலை கேட்டது வேணுகானம். ஒருத்தி என்ன பண்ணிட்டு இருக்கா, தோகம் மித்வா சமுத்சுகாஹ, மாடு கறந்துட்டு இருக்கா. கறவை அப்படியே விட்டா அந்த பிருந்தாவன காடுகள்ல ஓடி வந்து நிற்கிறா. இன்னொருத்தி குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருக்கா. குழந்தைய கீழே போட்டா கிளம்பி வந்துட்டா. இன்னொருத்தி இருந்த அஞ்சஞ்சக்காச்சலோச்சனே, கண்ணில் மையிட்டு இருக்கா, விட்டுட்டு வந்தா. வித்தியஸ்த வஸ்திராபரணாக, இன்னும் சில கோபிகள் புடவை கட்டின்னு இருக்கா. வஸ்திரத்தை நேரா சீர் பண்ணிட்டு வெளியில வர ஆரம்பிச்சு அரைகுறையா ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஓடி வரா. வஸ்திரம் கட்டின்னு ஓடி வரா. இன்னொரு கோபி ஆத்துக்காரர்களாம் பாயந்த சிசுன் பையா, பந்துக்களுக்கெல்லாம் குழந்தைக்கு கொடுக்க வந்தா. இன்னும் சில கோபிகள் குடும்பத்துக்கு பரிமாறின்னு இருக்கா, அன்னம் போட்டு இருக்கா. அவ பாதியில விட்டுட்டு ஓடி வரா. இது போல இன்னொரு ஸ்திரீ என்ன பண்றான்னா, ஆத்துக்காரருக்கு கால் பிடிச்சிட்டு இருக்கா, பதி சிசுரூஷ பண்றா. அவளுக்கு வேணுகானம் காதுல விழுறது. உடனே அங்க இருக்கக்கூடிய அந்த பதிட்ட எந்திருந்தா. அப்படி உடனே அவன் என்ன பண்ணா, ஏண்டி எழுந்திருக்கிறேன்னா, இல்ல கிருஷ்ணர் வேணுகானம் காதுல விழுறதுன்னா, வேணுமாவது கானமாதுன்னா புலார்னு ஒரு கண்ணத்துல ஒரு அறைய கொடுத்தான். கதவை உள்ள தள்ளி கதவை பூட்டி விட்டான். ரூம்ல உள்ள தள்ளி கதவை பூட்டி விடுறான். கதை சொல்ற சுகாச்சாரியால் சொல்றார், இந்த நேரடியா போன கோபிகைகளுக்கு முன்னாடி முதல்ல போனது யாருன்னா, இந்த உள்ள ரூம்ல இருந்தாலே இந்த கோபி தான் முதல்ல போனான். எப்படின்னா, சுகமும் துக்கம், நேற்றே கதையில சொன்னது போல சுகமும் துக்கமும் சமமாச்சு. முதல்ல பகவான் இடத்துல போய் ஐக்கியமாயிட்டான். இந்த மித்த கோபியெல்லாம் நேரா போனா ஆனந்தப்பட்டா. இவளுக்கு வேணுகானம் காதல விழுந்தது, போகணுங்கிற எண்ணம் போக முடியல. ரூம்ல உட்காந்தா ஓன்னு அழ ஆரம்பிச்சா கிருஷ்ணனை நினைச்சு அந்த தியானத்தினால. உடனே என்னாச்சுன்னா, மலைமலையா பண்ணியிருந்த பாபம் இந்த கிருஷ்ணனை நினைச்சு உருகினோன்னு அந்த பாபம் அழுதனுடைய கஷ்டம் எதனுடைய கஷ்டம் எதனுடைய ரூபம்னா பாபத்தினுடைய ரூபம். அழுதோன்னு பாபம் போச்சு. உடனே சுத்தாத்மாவா மாறிட்டா. உள்ளுக்குள்ள பகவான் காட்சி அடிக்கிறார். அந்த கிருஷ்ணன் உள்ள ஞான கோச்சரனா தெரிஞ்சார். உள்ள கிருஷ்ணன் தெரிஞ்சோன்னு கபகபகம் ஆஹா சிரிக்க ஆரம்பிச்சுட்டா. சிரிச்சது எதுன்னா, ஆனந்தத்தினுடைய ஒரு புண்ணியத்தினுடைய ஒரு ஸ்திதி தான் சிரிப்பு, அந்த புன்னகை. உடனே சிரிச்சோன்னா என்ன ஆச்சுன்னா, புண்ணியமும் நாசமாயிடுது. அழுதா பாபநாசம், சிரிச்சா புண்ணிய நாசம், ரெண்டும் சமமாச்சு. ஜீவன் போச்சு. அடுத்த க்ஷணம் இங்க சரீரம் அடைஞ்சது, பகவானோட ஐக்கியமாயிட்டாளா அந்த கோபி. ஏன்னா எதற்காக இதை சொல்றதுன்னா, பகவான் சங்கல்பிச்சதுனால. பகவான் விட்டுட்டு போயிட்டா. பகவான் சங்கல்பம் பண்றார், இந்த வேணுகான காதல விழுது. எந்தெந்த ஸ்திதியில இருக்காளோ அவ அந்தந்த ஸ்திதியில ஆத்திலேருந்து கிளம்பி வரா அந்த துக்கத்துல. அது போல இங்க ராமர் கிளம்பி போறா. யார் யார் எந்தெந்த ஸ்திதியில விட்டாலோ அவ அந்தந்த ஸ்திதியிலேயே இருக்கா. யார் யாருன்னா, ஒரு மாடு என்ன பண்றதுன்னா, கண்ணுகளுக்கு பால் ஊட்டின்னு இருக்கு, பாதியில விட்டு விடுது, அதை ஊட்ட மாட்டேங்கிறது. யானை என்ன பண்றதுன்னா,
அந்த கவளத்தை பிசைஞ்சு வச்சுட்டு உருட்டி வச்சுட்டு அந்த பாகன் கொடுக்கறான், சாப்பிட மாட்டேங்கிறது யானை. அம்மாக்கள்லாம் என்ன பண்றா, குழந்தைகளுக்கு அந்த அன்னத்தை ஊட்டுறா. குழந்தைகளை விட்டுவிட்டு அந்த அம்மாக்கள்லாம் கிளம்பி வரா, பாலே கொடுக்க மாட்டேங்கிறா. ஏன்னா எல்லாரும் இந்த ராமர் போனதை நினைச்சு நினைச்சு பாதியில விட்டுட்டு அவாவா இப்படி ஓடி வரா. இப்படி சுமந்திரர் கொண்டு போய் வழி அனுப்புறார், வசிஷ்டர் வாக்கு கேட்ப வழி அனுப்புறார். ஆவுத்காதாக ஸ்னிக்தஜனாக அனுகந்தவ்யாக, அதாவது ஊர் எல்லா பரியந்தும் கொண்டு விடணும். யாருன்னா தெரிஞ்சவால அவ திரும்பி வரணுங்கிற எண்ணம் இருந்தா ஊர் எல்லா பரியந்தும் கொண்டு விடணும். அவ திரும்பி வரவே வேண்டான்னு முடிவு பண்ணோம்னா ஊரை தாண்டி கொஞ்ச தூரம் கழிச்சு கொண்டு போய் விட்டுவிடலாம். அவ இனிமே நம்ம ஆத்துக்கே வரக்கூடாதுன்னு நினைச்சா இந்த சுமந்திரர் கொண்டு போய் இறக்கி விட்டு நிக்கிறார். இந்த ஜனங்கள்லாம் போராட்டம் நடத்துறா, போக விட மாட்டேங்கிறா. ரத்தம் மறைஞ்சது, இங்க ரத்தம் நாட்டை விட்டு ரத்தம் மறையிறது, ஜனங்கள் பின்னோட போறா. ரத்தம் மறைஞ்சதுதான் தாமசம். அந்த ராமம் மே நுகதா திருஷ்டிஹி அத்யாபி ந நிவர்த்ததே நத்வாம் பஷ்யாமி கௌசல்யே சாதுவாம் பாணினா ஸ்பிருஷா. ரத்தம் மறைஞ்சது, ராமா ராமான்னார். ராமனோட சேர்த்து தசரதனுடைய கண்ணும் போயிடுது. அந்த ரத்தம் மறைஞ்சது, கண்ணும் பார்வை போயிடுது. இது என்னன்னா பிராணனை காட்டிலும் அபிமானம் அந்த ராமன் இடத்துல வச்சிருக்காராம் தசரதன். முன்பே சொன்னது போல முன்னாடி என்ன சொல்றாருன்னா, எந்த ராமன் மேல பிரதிஜை பண்றேன்னா, எந்த ராமன் விட்டு நான் பிரிஞ்சேன்னா 1 மணி நேரம் என்னுடைய ஜீவன் தங்காதோ அந்த ராமன் மேல ஆணை பிடிக்க சொல்றேங்கிற அப்பேற்பட்டதான ஒரு பாசம் வச்சிருக்காரு. அது வாக்குக்காக சொன்னதான்னா சத்தியம் அதுதான். ராமர் கிளம்பி போயிட்டார், கண்ணு போயிடுத்து, அடுத்தது ஜீவனம் போக போடுது. இப்படி ராமர் தேர் மறைஞ்சது, தசரதனுக்கு கண்ணு போயிடுது. உடனே புத்தி வருது, ராமன் இருந்த போது எனக்கு எல்லாம் நன்னா இருந்தது, ராமன் மறையறா எனக்கு கண்ணு போயிடுது, ராமனோட என் கண்ணும் போயிடுது. கடைசியா பார்த்தது அந்த சுவாமியை தான். இனி நான் இந்த கைகேயினுடைய இதற்கெல்லாம் யாரு காரணம்? இந்த கைகேயி தான் காரணம். இனிமே நான் இந்த கைகேயினுடைய அந்தப்புறத்துல தங்க மாட்டேன். நானும் கிளம்பி அந்த கௌசல்யா தேவியினுடைய அரண்மனைக்கு போக போறேன்னு சுவாமி கிளம்பி அங்க தங்குற கதை சொல்ற வால்மீகி நினைக்கிறார். நம்மளும் என்ன நினைக்கிறோம்னா, அன்னைக்கு ராத்திரி அவன் முதல் நாள் ராத்திரி இந்த புத்தி வந்திருந்ததுன்னா சுவாமி காட்டுக்கே போயிருக்க மாட்டான். முதல் நாள் ராத்திரி இந்த கைகேயினுடைய அந்தப்புறத்துல தங்கினதுனாலதான் இப்படி 2 வரணை கேட்க அது கொடுக்கும்படியுமா ஆயிடுது. இந்த புத்தி முன்னாடியே வரல. தசரதன் உடனே கிளம்பி கௌசல்யா அந்தப்புறத்துல போய் நான் இனி அங்க வரமாட்டேன்னு இங்கேயே தங்குறார். கங்கை கரையில சுமந்திரர் விட அங்க ஒரு பரம பக்தனான குகன் காத்துன்னு இருக்கான். சுவாமிக்கு சேவை பண்ணணும்னு காத்துட்டு இருக்கான். வேடுவ ஜாதி இருந்தாலும் சுவாமி கிட்ட அபாரமான ஒரு பக்தி. சுவாமிய இக்கரையிலேருந்து எல்லாரும் தூங்கின பிறகு அந்த ஓடத்துல ஏத்தி பகவானை கொண்டு போய் அக்கறையில சேர்த்து விடுறார். சேர்த்து விட்டோன்னு சுவாமி, ஓடத்துல நீ என்னை இறக்கி விட்டுருக்க, உனக்கு என்ன ஓடக்கூலி தரணும்னு கேட்கிறார். அவன் என்ன பண்ணான்னா, ஓடக்கூலி தரணும், என்ன தருதுன்னு பார்த்தார் பகவான். அவன் பக்தியினால கேட்கிறான், ஏதாவது ஒண்ணு தாங்குறான். முதல் போனி நீதான், இன்னைக்கு உன் கையால ஏதாவது ஒண்ணு தந்தையாகணும், ஏதாவது ஒண்ணு தாங்குறான். ஏன்னா இன்னைக்கு நீ இல்லைன்ட்டா என் வாழ்க்கையிலே இல்லைன்னு ஆயிடும். அப்படி இருக்கக்கூடாது. பகவானான நீ எனக்கு முதல் போனி, உன் கையால ஏதாவது ஒண்ணு தான்னு கேட்க உடனே சுவாமி என்ன பண்ணார், கையை அடிச்சு தன்னையே தந்துட்டார். அவர் கையில ஒரு தட்டார். என்ன வச்சனம்னா, கம்பர் சொல்றார், அன்புள்ள குகனோட ஐவரானோங்கிற. அப்படி தன்னுடைய யாருக்கும் கொடுக்காத ஒரு ஸ்தானம், கூட பிறந்த தம்பிகளுக்கு சமமா அந்த குகனை பரிபாலனம் பண்ணி, நீ இன்னையிலேருந்து எனக்கு ஒரு தம்பிடான்னு சொல்லி அந்த குகனை கட்டி பிடிச்சுக்கிறார், சத்தியம் பண்ணிக்கிறார். குகன் உடனே உங்களுக்கு என்ன சமர்ப்பணம் பண்றதுன்னு தெரியலையே, பகவானே வந்திருக்கார், அவருக்கு சமர்ப்பணம் ஒன்றும் இல்லை, பண்றதுக்கு ஒன்றும் இல்லையே. அந்த அவனுடைய வேடுவ சம்பிரதாயத்துல இருக்கும்படி மீனையும் தேனையும் ஒரு தட்டுல கொண்டு வந்து கொடுக்குறான். அவனுக்கு அது கூட தெரியாது. யாரு போலன்னா, கண்ணப்ப நாயனார் போல. கண்ணில் ரத்தம் வருது, சுவாமிக்கு என்ன நிவேதனம் பண்றதுன்னு தெரியல. அந்த பூஜாரி குருக்கள் வந்து என்ன பண்ணார், அன்னத்தை நிவேதனம் பண்ணிட்டு அவர் கிளம்பி போறார், அபிஷேகம் பண்றார், பூஜை பண்றார், யதோக்கமா எல்லாத்தையும் பண்ணிட்டு அவர் கிளம்பி போயிட்டார். அவர்கிட்ட பக்தி இல்லை. ஆனா இந்த கண்ணப்ப நாயனார் பண்ற காலத்துல அவருக்கு பக்தி மட்டுமே இருக்கு, விதரண விதி தெரியல.
மேலேந்து அத்தனையும் பார்த்தார். உடனே என்ன பண்ணார்? அவர் பண்ணதெல்லாம் இவருடைய பக்தியினால பண்றார். என்ன பண்ணார்? அவர் அபிஷேகம் பண்ணார். எங்கேருந்துன்னா ஒரு குடத்துல கீழேந்து ஜலத்தை எடுத்துட்டு வந்து அபிஷேகம் பண்ணார். இவர் என்ன பண்ணார்? வாயினால், இவர்கிட்ட வஸ்து இல்லை ஆனா மனசு இருக்கு. உடனே என்ன பண்றார்? ஒரு வாக்குல ஜலத்தை எடுத்துன்னு வந்து அந்த சிவலிங்கத்தினுடைய தலையில துப்புறார். எச்சல் இல்லையான்னா நம்ம எச்சலா நினைக்கிறோம், பக்தி இல்லாம பண்ணாது எச்சல். பக்தியோட பண்ணதுனால பரமேஸ்வரர் ருத்ராபிஷேகம் பண்றது போல நினைச்சுக்கிறார். அவர் புஷ்பத்தை விதிவத்தா மந்திரம் சொல்லி போட்டார். இவர் காடுகள்ல இருக்கக்கூடிய அப்பப்படியே புஷ்பத்தை பறிச்சு போடுறார். நிவேதனம் அவர் விதி பிரகாரம் பண்ணார். இருக்கிறத வச்சு இவர் நிவேதனம் பண்றார். பார்த்துட்டே இருக்கார். மனம் உருகிறது. அந்த சுவாமிகிட்ட மனம் லயிக்கிறது. லயிக்கிற காலத்திலேயே பார்த்தா பரமேஸ்வரன் ஒரு லீலை பண்றார். கண்ணுல பார்த்தா ரத்தம் பிந்துக்களா வருது, ரத்தம் சொட்டுறது. உடனே என்ன பண்றதுன்னு தெரியல. எந்த பரமேஸ்வரனுடைய பாதத்தை படிச்சா ஜென்ம மரணத்தெல்லாம் போக்குறாரோ, ஒரு ஏகபில்வம் சிவார்ப்பணம்னு அவர் தலையில வச்சா மோட்ச சாம்ராஜ்ய லட்சுமிங்கிறத கையில கொடுக்குறாரோ, அந்த பரமேஸ்வரனுடைய தலையில காலை வச்சு அந்த கண்ணி எங்க இருக்குன்னு தெரியல, ஒரு கண்ணுல ரத்தம் வருது. உடனே பார்த்தார் தன்னுடைய பக்தி மேலிட்டு என்னன்னா, அம்பு நுனியினால கண்ணுதான பேருக்கு, நம்மளுக்கும் கண்ணு அவருக்கும் கண்ணு, இந்த கண்ணை வச்சா அந்த கண்ணு சரியாயிடும், இந்த ரத்தம் நிற்கிறது நின்னுங்கிற ஒரு அஜ்ஞானம். பக்தி மேலிட்டு இந்த கண்ணை எடுத்து அந்த சுவாமியினுடைய கண்ணில் வைக்கிறார். ரத்தம் நின்றுட்டு அப்பாடா நின்றுதேன்னு நினைக்கிற காலத்துல பார்த்தா மற்றொரு கண்ணில் ரத்தம் வருது. உடனே சுவாமிக்கு இன்னொரு கண்ணும் ரத்தம் வருதுன்னு உடனே என்ன பண்றது? அதுக்கு அடையாளம் எப்படி? கண்ணை எடுத்துட்டோம்னா கண்ணு தெரியாது, ஆனா அந்த இடத்துல அதை பதிக்கணும். உடனே என்ன பண்றாருன்னா, அந்த சிவலிங்கத்தின் மேல காலை வச்சு தன்னுடைய கண்ணை எடுத்து அந்த சுவாமியினுடைய மற்றொரு கண்ணில் பதிக்கிறார். உடனே சுவாமி என்ன, இது தப்பு இல்லையான்னா தப்பு தான், யாரு பண்றாங்கிறத வச்சுதான் தப்பு ரையும். அந்த பக்தியினால நம்ம வெளியில இருந்து பார்த்தோம்னா இது தப்பு. பக்தியினால பரமேஸ்வரன் அந்த கூர்ச்சத்தை தலையில வைக்கும் போது என்ன, கும்பாபிஷேக காலத்துல கூர்ச்சத்தை மந்திரத்தை சொல்லி வைக்கும் போது என்ன சந்தோஷப்படுறாரோ அப்படி ஒரு சந்தோஷப்படுறாரா அவர். ஏன்னா பக்தாளா இருக்கிறதுனால. அதுபோல இங்க சம்பிரதாயம் தெரியாது, ஆனா அந்த சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணணுங்கிற எண்ணம் இருக்கு. மீனையும் தேனையும் கொண்டு வந்து வச்சான். ஆனா இது உடனே சுவாமி என்ன, அதை எடுத்துக்கவும் முடியாது, சாப்பிடவும் முடியாது. ஆனா எடுத்துக்கலைன்னா அந்த பரம பக்தன் வருத்தப்படுவான். அதற்காக அவன் வருத்தப்படுறானேன்னு தான் எடுத்து சாப்பிடவும் முடியாது. என்ன பண்ணலான்னு பார்த்தார், அவனை திருப்திப்படுத்தினதாகவும் இருக்கணும், அதே சமயத்துல அவன் மனசை வருத்தப்படவும் கூடாது. என்ன பண்ணான்னா, தொட்டார் சுவாமி, அந்த மீனையும் தேனையும் தொட்டார். ஏ குஹா, நீ இப்ப எனக்கு ஆசையோட கொண்டு வந்து இந்த அமுது படைச்சிருக்க, இந்த வஸ்துக்களை படைச்சிருக்க, நான் இதை எடுத்துட்டேன். எப்படி எடுத்துட்டேன்னா, நீ கொண்டு வந்து இவ்வளவு பிரியமா கொடுத்தியே, அதே நான் சாப்பிட்டது போல என்றேன்ட்ட. அவனுக்கு என்னன்னா, சுவாமி இந்த வார்த்தை சொல்லாட்டி அவன் வருத்தப்பட்டிருப்பான். இந்த வார்த்தை சொன்னோடனே சாப்பிட்டதை காட்டிலும் ஒரு பிரீத்தி அவன் மனசுல கிடைச்சுதான். அந்த குகனை அப்படி ஒரு திருப்திப்படுத்தி வைக்கிறார் சுவாமி. எடுக்காது அந்த பக்தனுடைய மனசு வருத்தப்படாதபடிக்கு காரியத்தை பார்க்கிறார். அவன்கிட்ட எனக்கு நீ ஒண்ணு பண்ணணும். என்ன பண்ணணும்னா, எங்க அம்மா வாக்கு வரன் வாங்கும் போதே இந்த குழந்தை தபஸ்வி வேஷத்தை போட்டுக்கணும்னு எங்க அம்மா பிரியத்தினால வாங்கி வச்சிருக்கா. அங்க அவசரத்துல, நாட்டுல இருந்து கிளம்புற அவசரத்துல ஆலம்பால் என்னால தேட முடியல, இந்த ஜட போடணும், எப்படி போடுறதுன்னு தெரியல. ஆலம்பால் எடுத்துன்னு வான்னு சொல்ல அவன் ஆட்கள் அனுப்பிச்சு ஆலம்பால் எடுத்துன்னு வந்து அந்த சுவாமிக்கு கொடுக்க ஜடையை தரிச்சுக்கிறார். மேல என்ன பண்ணணும் அப்படின்னு இந்த குகன் கேட்கிறான். உடனே சுவாமி சொல்ற, அவர் இருக்கிறதோ நாடை விட்டு மர உருவி தரிச்சு காட்டுல வந்து இருக்கார். அந்த குகனை பார்த்து கேட்கிறார், என்ன வேணும்னு கேட்டோம். மற்றும் ஒரே ஒரு காரியம் இருக்கு, என் கூட வந்திருக்கேன், அந்த குதிரை இருக்கே அது 5 நாளா பட்டியா இருக்கு. அஸ்வானாம் காததேனாகம் ஆர்த்தி நான்யேன கேனச்சித்து. இந்த குதிரை இருக்கே என்னை கொண்டு விட வந்தது, இந்த குதிரை 5 நாளா சாப்பிடவே இல்லை. இந்த குதிரைக்கு ரொம்ப பசி, அது இந்த ஜீவன்கள் பசியில கஷ்டப்பட்டு இருக்கு. நீ ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு நினைச்சே, ஆனால் அந்த குதிரைக்கு ஆகாரத்தை கொடு, அந்த கொள்ளும் புல்லும் கொடுப்பா, அதுதான் எனக்கு நீ பண்ணக்கூடிய பெரிய ஒத்தாசைங்கிற. வந்திருக்கிறது நாட்டை விட்டு காட்டுக்கு வந்திருக்கார். துக்க தப்தனா இருக்கார், துக்கத்துல இருக்கார். நம்மளுக்கு துக்கமே தவிர அவருக்கு துக்கம் இல்லை. அவ்வளவு ஒரு துக்கமான கட்டம். ஆனா அந்த சமயத்துல அவர் எந்த கவலைப்பட்டார்னா, இந்த பிராணியான குதிரை ஆகாரம் எடுத்துக்காம இருக்கேன்னு இந்த கவலையப்படுறாரு பகவான். சர்வபூதேஷு கோஹிதா,
ராமாயண ஆரம்பத்திலே சொல்றார், ராமருக்கு 16 குணங்கள்ல சொல்ற ஒரு குணம் என்னன்னா சர்வபூதேஷு கோஹிதா. எல்லா பிராணிகளிடத்திலையும் பகவான் எப்படி பிரீத்தி காட்டுவார்னா இப்படிதான் காட்டுவார். அதற்கு பிரமாணம் இது. அதற்கு மேல இந்த குதிரை தசரதனுக்கு ரொம்ப பிரீத்திகரமான, என் அப்பாவிற்கு பிரீத்திகரமான குதிரை இந்த குதிரைகள். அதனால அதற்கு கொஞ்சம் ஆகாரத்தை கொடுப்பா. ஏதேஹி தைத்தாராக்யா பிதுர்தேச பிதுகு தசரதஸ்யமே. இந்த அப்பாவுக்கு பிரீத்திகரமான குதிரை, அதற்கு கொஞ்சம் ஆகாரத்தை கொடுன்னு சுவாமி பிரார்த்தனை பண்ண. அங்கிருந்து கிளம்பி அந்த குகனுக்கு ஆசீர்வாதத்தை பண்ணிவிட்டு சுவாமி கிளம்பி போறார். குகசக்கியம் பண்ணிட்டார். போற வர வழிதான் பரத்வாஜ ஆசிரமம். அவரை பாட்டு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டார். சித்திரக்கூடத்துல வந்து சுவாமி வசிச்சுட்டு இருக்கார். இந்த சுமந்திரன் 5 நாள் கழிச்சு ஊருக்கு திரும்பி வர சுவாமியை விட்டுட்டு ஜனங்கள்லாம் அழுதுன்னு இருக்கு. இந்த கங்கை கரையில இக்கரையில இருக்கக்கூடிய அந்த ஜனங்கள்லாம் அழுதுன்னு இருக்கு, சுவாமி ஏமாத்திட்டு போயிட்டான்னு. சுமந்திரன் வர நாட்டுக்கு வந்த உடனே பார்த்தா சுமந்திரன் அஸ்வசாஸ்திரம் தெரியும். உடனே தசரதன்ட்ட வந்து சொல்றார், குதிரைகள்லாம் வருத்தப்பட்டது சுவாமியை நினைச்சு. குதிரைகள்லாம் வருத்தப்பட்டது உனக்கு எப்படி தெரியும்னா, எனக்கு அஸ்வசாஸ்திரம் தெரியும். இந்த குதிரையினுடைய கண்ணில இருந்து ஜலம் வந்தது. குதிரைக்கு எப்படி சுகதுக்கம் பாதிக்கும்னா, சுகதுக்கம் பாதிக்கும். அது நார்மலா இருந்தா பாதிக்காதான்னு தெரியாது. சர்வேஸ்வரனான பகவான் கூட இருந்ததுனால அவன் இப்படி கிளம்பி போனாங்கிற துக்கம் அதற்கு பாதிச்சிருக்கு. அது எப்படி உனக்கு தெரியும்னா, எனக்கு அஸ்வசாஸ்திரம் தெரியும். இந்த குதிரையினுடைய கண்கள் இருந்து ஜலம் வந்தது, அதுவும் அந்த ஜலம் உஷ்ணமாக வந்ததுங்கிறார். அதனால அது சுவாமியை விட்டு பிரிஞ்சதுல அதுக்கும் வருத்தம் உண்டு. உடனே தசரதனை வந்து பார்க்கிறார். போன காரியம் வந்த காரியத்தெல்லாம் குசல பிரஷ்னம் விசாரிச்சுட்டு தசரதன் கேட்கிறார், ராமரை விட்டையா? ராமர் ஏதாவது என்கிட்ட சொல்ல சொன்னாராங்கிறார். என்கிட்ட என்ன செய்தி சொல்ல சொன்னார்னா, உங்களுக்கு ஒரு செய்தியும் சொல்லல. வேற யாருக்கு செய்தின்னா, ராமர் பரதனுக்கு ஒரு செய்தி சொல்ல சொல்லியிருக்கார். என்ன பரதனுக்கு செய்தின்னா, பரத பாலயேத்ராஜ்யம் சிஸ்ரூஷேஷ பிதுஸ்ததா. நாட்டை நல்லபடியா ராஜ்யம் பண்ண சொல்லு, ராஜ்யத்துல பரிபாலனம் பண்ண சொல்லு அப்படின்னு பரதன்ட்ட சொல்லியிருக்கார். மற்றொன்று, எங்க அப்பாவுக்கு பணிவிட பண்ண சொல்லு, சிஸ்ரூஷ பண்ண சொல்லுன்னு சொல்லி அமைச்சிருக்காரு. தசரதன் ஒவ்வொன்று அழுதானா. ஏன்னா இப்படி கெடுதல் பண்ணியிருக்கோம், அந்த பிள்ளை போற காலத்துல நம்மளுக்கு சிஸ்ரூஷைக்கு ஆளை ரெடி பண்ணிட்டு போறாரு பாத்தியா. இந்த கவலையை அங்க போய் படுறாரு ராமர். அப்பாவுக்கு சிஸ்ரூஷ பண்ண யாரும் இல்லை, தம்பியை பண்ண சொல்லுன்னு. இப்படி ஒரு புள்ள கிடைக்குமா? இனி பிறந்ததும் கிடையாது, இனி பிறக்கவும் பிறக்காது. ஒவ்வொன்னு அழுதாராம். அடுத்தது தேவி என்ன சொன்னா, என்னுடைய மருமகள் என்ன சொன்னான்னு கேட்க, தேவி ஒன்னும் சொல்லலன்ட்டா. லக்ஷ்மணன் ஏதாவது சொன்னானா? உடனே சுமந்திர சொல்றாரு, அது அவசியம் சொல்லணுமான்னு சொல்லியிருக்காரு, அதை உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேங்கிற. இல்ல என்ன சொன்னாலும் பரவாயில்ல சொல்லுன்னா, இல்ல சொன்னா வருத்தப்படுவேன், பரவாயில்ல சொல்லுங்கிற. சுமந்திரன் கிளம்பும் போது கேட்கிறார் லக்ஷ்மண சுவாமி பார்த்து கேட்கிறார், அப்பாவுக்கு ஏதாவது செய்தி உண்டா உங்க இடத்த இருக்கான்னு கேட்கிறார். உடனே லக்ஷ்மண சுவாமி சொல்றாரு, எந்த அப்பான்னு கேட்கிறார். அப்பா தசரதன் பான்னா. தசரதன் எனக்கு அப்பாவே கிடையாதுன்ட்டார். அந்த கிழவனை பத்தி இனிமே பேசாத, எனக்கு அப்பாங்கிற ஒருத்தரே கிடையாது. எனக்கு அப்பா யாருன்னா, அப்பா ஸ்தானத்துல யார் இருக்கான்னா, ராதா பித்ரா பந்துஷ்ட பிதாச்ச மம ராகவா. எனக்கு அப்பா அம்மா அண்ணா எல்லாமே என்னுடைய ராமன் மட்டும்தான். அதனால அந்த கிழவரை பத்தி இனிமே என்கிட்ட பேசாத, எனக்கு யாருமே கிடையாதுன்னு ஒரே வார்த்தையில முடிச்சுட்டாங்கிறார். தசரதன் வருத்தப்படுறார். அதற்கப்புறம் தசரதன் அந்த கௌசல்யனுடைய அந்தப்புறத்துல தங்கில் இருக்கிற காலத்துல ஸ்ரத்தையாக இந்த கௌசல்ய சிஸ்ரூஷ பண்றா. சுவாமி நினைச்சு அழறா, தப்பு பண்ணிட்டோமே. தசரதன் நினைச்சு அழறா, இப்படி தப்பு பண்ணிவிட்டோமேன்னு. கௌசல்யா தேவி சமாதானப்படுத்துறா. ஏன் இப்படி நம்மளுக்கு ஒரு கஷ்டகாலம் வந்ததுன்னு கௌசல்யா தேவி கேட்கிறா. உடனே அந்த தசரதன் சொல்றார், முன்பு ஒரு சின்ன வயசுல நான் ஒரு தப்பு பண்ணிவிட்டேன். அந்த பாவம் இருக்கே, அதனுடைய விளைவு தான் இப்ப நான் கஷ்ட காலத்துல அனுபவிக்கிறேன். இந்த கஷ்டங்களை அனுபவிக்கிறேன். என்ன அந்த கஷ்டம்னா, முன்பு ஒரு காலத்துல சிறிய வயசுல நான் காட்டுக்கு வேட்டையாட போனேன்.
சைன்யங்களை விட்டு பிரிஞ்சு காடுல மாட்டின்னு இருக்கிற காலத்துல ஒரு பர்ணசாலை, அந்த பர்ணசாலையில ராத்திரி தங்கலாமான்னு அப்படி போற காலத்துல பக்கத்துல இருக்கிற கூடிய அந்த குளத்துல இருந்து ஒரு சப்தம். என்ன சப்தம்னா, யாரோ ஒருத்தர் தண்ணி குடிக்கிறது போல, அது எப்படின்னா யானை குடிக்கிறது போல ஒரு சப்தம் கேட்கறது. இவா குடும்பத்துக்கே உள்ள ஒரு அஸ்திரம் சப்தவேதின்னு ஒரு அஸ்திரம். அந்த சப்தவேதி அஸ்திரத்தை பிரயோகப்படுத்த யானை தான் நினைச்சுட்டு இந்த தசரதன் பிரயோகப்படுத்தி விடுறார். அது யாருன்னா ஒரு வேதத்தியனம் பண்ண ஒரு சின்ன பையன். அது அந்த பையன் தன்னுடைய அப்பா அம்மாவை பக்கத்துல இருக்கக்கூடிய ஆசிரமத்துல விட்டுவிட்டு தீர்த்தம் எடுக்கிறதுக்காக வந்திருக்கார். வந்த காலத்துல இவர் ஜலத்தை குடிக்கிற அந்த குடத்துல பானையில எடுக்கிற காலத்துல அது யானை குடிக்கிறது போல சப்தத்தினால இவருக்கு அப்படி கேட்டிருக்கு. உடனே இவர் சப்தவேடி போட அந்த அஸ்திரம் இவரை சாப்பிட்டு விடுது. ஆணு ஒரு சப்தம் கேட்கறது, என்ன நிரபராதியான என்ன அடிச்சது யாருன்னு ஒரு குரல் கேட்கறது. ஆகா, தவறு பண்ணிவிட்டோமே நினைச்சு வந்து பாக்குறார் ஒரு பையன் கணக்கா. உடனே அவனை மடியில எடுத்து போட்டு தசரதன், யாருப்பா நீ, எங்கிருந்து வந்த? நான் தெரியாம அடிச்சு விட்டேன், நான் யானைன்னு நினைச்சு அடிச்சேன், பார்த்தா நீ ஒரு மனுஷன் இங்க இருக்கியே, நீ யாரு எங்கிருந்து வந்தேன்னு கேட்க, நான் யாத்திரையாக எங்க அப்பா அம்மாவை அழிச்சுட்டு வரேன், பக்கத்துல இருக்கக்கூடிய பர்ணசாலையில எங்க அப்பா அம்மா இருக்கா, தாகம்னு கேட்டா தீர்த்தம் எடுக்க வந்தேன், வந்த இடத்துல நீங்க இப்படி என்ன அடிச்சு விட்டேன், இது போனா போகட்டும், அவ கண்ணு தெரியாதவா, அவ ரொம்ப விருத்தாள், கண்ணு தெரியாதவா, நான் அவளுக்கு ஒரே குழந்தை, என்னை எதிர்பார்த்து தாகத்தோட அந்த விருத்த தம்பதிகள் காத்துட்டு இருப்பா. நீங்க என்ன பண்ணணும்னா நேரா அந்த தீர்த்தத்தை எடுத்து போய் அவ கிட்ட கொடுத்துட்டு அவ தாக சாந்தி பண்ணி மனசையும் சாந்தி பண்ணும். அவள்கிட்ட இந்த விஷயத்தையும் சொல்லணும். நீங்க இப்படியே அடிச்சுட்டு கிளம்பி போகக்கூடாது. தர்மாத்மாவா இருந்ததுனால சரின்னு ஒத்துண்டார். இப்படி கிளம்பி அந்த ஜலத்தை எடுத்துட்டு போய் அந்த விருத்தாளா இருக்கக்கூடிய அந்த தம்பதிகள்கிட்ட கொண்டு போய் கொடுக்க போறார். பதசப்தம் துமே ஸ்ருத்வா முனிவாக்கியம் அபாஷத. இவ இங்க கத்தின்னு இருக்கா, ஹே குழந்தை, ஏண்டா ரொம்ப நேரம் ஆச்சு, நீ போனே, உன்னை ஆள காணமே, எவ்வளவு நேரமா நாங்க தாகம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், காத்துட்டு இருக்கோம், நீ வரமாட்டேங்கிறியன்னு கேட்டுட்டே வா புலம்பின்னு இருக்கா. அந்த சமயத்துல சப்தம் கேட்கறது. சப்தத்தை கேட்டோன்னு அந்த அம்மா அப்பா, வந்துட்டியாப்பா, எங்க போயிருந்த இவ்வளவு நேரம், சீக்கிரம் ஜலம் கொண்டு வரக்கூடாதா, கார்த்தால இருந்து அம்மா அப்பாவுக்கு சேவை பண்ண காலத்துல நான் ஏதாவது திட்டிட்டோமா, திட்டினோங்கிறத போச்சுண்டு தனியா போய் உட்காந்து அழுதுட்டு இருக்கியா, நீ வருத்தப்படக்கூடாது. அங்க தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு சில வார்த்தைகள் சொல்லியிருப்போம். கண்ணில்லாத எங்களுக்கு நீதானப்பா கண்ணு, நீ எங்களுக்கு சேவை பண்ண வேண்டாமா, கத்தி இல்லாத எங்களுக்கு நீதானப்பா கத்தி, அதனால உன்னை விட்டா எங்களுக்கு யார் இருக்கா, நாங்க தெரியாம திட்டியிருப்போம், நீ அதெல்லாம் மனசுல வச்சுக்காதரா குழந்தை, உன்னுடைய சப்தம் இல்லாம எங்களால வாழ முடியுமா, உன்னுடைய உதவி இல்லாம, நீ எதையும் மனசுல வச்சுக்காதன்னு சொல்லி வா புலம்பின்ண்டே இருக்கா. அந்த சமயத்துல தசரதன் வரணும்னு யாருன்னு கேட்கிறார். உடனே அந்த தசரதன் உண்மையை ஒத்துக்கிறார். நான் தான் தசரதன், ரகுவம்சத்துல பிறந்தவன், நான் இது போல வேட்டைக்கு வந்தேன், உங்க குழந்தைய தவறுதலா அடிச்சுட்டேன், அதை மன்னிப்பு கேட்டு உங்க தாக சாந்தி பண்ணி மனசையும் சமாதானப்படுத்த சொல்லி உங்க குழந்தை சொன்னார், அதற்காக தான் வந்தேன்னு சொல்ல ஓன்னு அழுதாலாம். ஒரே புள்ள, அவன் தான் எல்லாமா இருந்தா, அவனை நீ வதம் பண்ணிவிட்டே, எங்களை அந்த குழந்தையினுடைய சமீபத்துக்கு கூட்டிட்டு போனா, அவனுடைய சரீரத்தை நாங்க பார்க்கணும், கண்ணால் இல்ல தொட்டு பார்க்கணுங்கிறா. அதன்படி இந்த 2 பேரையும் அங்க கூட்டிட்டு போய் அந்த குழந்தையின் இடத்துல விடுறார். கண்ணு தெரியல, தொட்டு பார்த்து அழறா அந்த தம்பதிகள். தசரதன் சொல்றான், நான் தெரியாம பண்ணிவிட்டேன், வேணும்ட்டு பண்ணல, தெரியாம பண்ணிவிட்டேன், என்ன மன்னிச்சுக்கோங்கன்னு கதறார். உடனே பார்த்தா உத்தரக்ஷணம் அந்த குழந்தைக்கு ஜீவன் இருக்கு. இவ வந்து பார்க்கிற காலத்துல ஜீவன் போறது, ஜீவனை விட்டார். உடனே ஒரு கந்தர்வனாக ஒரு சுரூபத்துல இந்திரனோட சேர்ந்து ஒரு விமானத்துல போறார். போற காலத்துல தேவனானதுனால அந்த அம்மாவை கூப்பிட்டு சொல்றாரு, அம்மா அப்பா உட்கார்ந்துட்டு இருக்கா, அம்மா அவன் தேவன்கிறதுனால உடனே அந்த அம்மா அப்பாவை கூப்பிட்டு கண்ணை திறந்து பாருங்கோங்கிறார். உடனே அவளுக்கு அந்த தம்பதிகளுக்கு கண்ணு தெரிய ஆரம்பிச்சுடுது. அம்மா அப்பா நான் உங்களுக்கு தெரியறேன்னா, ஏ குழந்தை நீயாடா, உனக்கு என்ன தெரியும், நீ தபசும் பண்ணல, ஜபமும் பண்ணல, ஒன்றும் பண்ணல, ஆனா நீ கிளம்பி விமானத்துல கிளம்பி போறையே, என்ன உனக்கு தபசு,
இந்திரன் ஒன்ன வச்சு கூட்டிட்டு போறான்னா எப்பேற்பட்ட தபசு பண்ணியிருக்கணும். ஆனா நீ ஒண்ணும் பண்ணி நாங்க பார்த்தது இல்லையே. எப்ப பார்த்தாலும் எங்களுக்கு ஜலம் கொடுக்கறது, ஆகாரம் பண்றது, ஆகாரம் கொடுக்கறது, கால் பிடிக்கிறது, கையை பிடிக்கிறது, இது போன்ற காரியங்களை தவிர நீ ஒண்ணு பண்ணி நான் பார்த்தது இல்லையே. ஆனா நீ இன்னைக்கு விமானத்துல போற, எதனாலன்னு எனக்கு தெரியலையேன்னா உடனே அந்த குழந்தை கூப்பிட்டு காமிக்கிறான். தேவனான அந்த குழந்தை, அம்மா இந்த விமானத்தை சுத்தி முத்தி பாருங்க, என்ன எழுதி இருக்குன்னு படிச்சு பாருங்கன்னா மாதிருபிதிரு சிஸ்ரூஷா பலன், மாதிருபிதிரு சிஸ்ரூஷா பலன் அதுல எழுதி இருக்கு. இந்த குழந்தை சொல்றான், உங்களுக்கு சிஸ்ரூஷ பண்றதை தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாது, அது மட்டும்தான் தெரியும். அதை முழுமையா நம்பி பண்ணினேன். அதனுடைய பலன்தான் இன்னைக்கு இந்திரன் வந்து என்ன அவனுடைய லோகத்துக்கு அழைச்சிட்டு போறார். அம்மா அம்மா அப்பாவுக்கு சிஸ்ரூஷ பண்ணோம்னா அது வீணா போகாதுங்கிறது இதுலேயும் தெரிஞ்சுக்கலாம்.